2026 மீன ராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் ஜென்மசனி அமைப்புகளுக்குள்ளே இருக்கீங்க. அதையெல்லாம் தாண்டி சுபகாரியங்கள் குடும்பத்தில் சில மந்தத்தன்மைகள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி சுபகாரியங்கள் நடைபெறும். புத்திரபாக்கியம் கைகூடி வருகிற காலகட்டம், திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற காலகட்டம். வெளிநாடு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த வெளிநாடு முயற்சிகள் நன்முறையில் கை கொடுக்கும். வேலை வாய்ப்பு இல்லாத நண்பர்களுக்கு கூட சூப்பரான வேலை, நல்ல வேலைன்னு சொல்ல முடியாது. உங்கள் வருமானம் உங்களை நகர்த்துறதுக்கான, குடும்பத்தை நகர்த்துறதுக்கான ஓரளவுக்கு வேலை கிடச்சிரும். கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு நகர்ந்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் அப்பப்போ தொந்தரவுகள் ஏற்படும். அதேபோல் பொருளாதார ரீதியாகவும் அப்பப்போ நெருக்கடிகளுக்குள்ள ஆக வேண்டிய சூழ்நிலைகளுக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். ஆக எந்த ஒரு விஷயம் செய்தாலும் கொஞ்சம் பார்த்து நகர்றது நல்லது. மன வாழ்க்கையில் கொஞ்சம் இந்த வீண் பிடிவாதத்தை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதை நீங்கள் குறைச்சிக்கிடலாம். இந்த காலகட்டம் எந்த ஒரு நல்ல விஷயமும் கொஞ்சம் தாமதமாகி தடைபட்டு சிரமப்பட்டு அடையிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி மேஜராக ஒன்றும் பயப்பட வேண்டாம். அடிக்கடி மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எந்த ஒரு முக்கிய விஷயம் தொழில் சார்ந்து, குடும்பம் சார்ந்து எடுக்கின்ற பொழுதும், பொருளாதாரம் சார்ந்து உங்கள் நலம் விரும்பிகளை ஆலோசித்து அல்லது குருநாதர்களை ஆலோசித்து அந்த முடிவுகளை எடுப்பது நல்லது. தனித்து முடிவெடுப்பது, பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். வீண் செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. சரிங்களா?